பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பாருங்க, ஒரு புது மோட்ரு ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கு புல் கட்டுறதுக்கு வாங்கிட்டு வந்துச்சு. போன வாரம் இது மாதிரி ஒன்றுக்கு பண்ணோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி அதே மாதிரி இன்னொரு கூலருக்கும் புல்லும் கட்டணும், புது மோட்டரும் போடணும். பின்ன இது ஒரு ஸ்டார்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அது ஃபேனுது, டேபிள் ஃபேனுது ஒன்று. இது வந்து மிக்சரோட ஆர்மிச்சர் 48 வாட்ஸ். இது பின்ன இது வந்து நம்ம கேஸ் ஃப்ரெண்ட்ஸ், வட்டி கேஸ் இருக்குல்ல, ஸ்லோ பண்ணுறது. இது பார்த்திங்களா, இது கூட்டுறது குறைக்கிறது. இது மாதிரி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அவங்க வாங்கிட்டு வந்தாச்சு. இது கஸ்டமர் பழசு, இதுக்கு பண்ண வேண்டாம், வேற ஒரு கேஸ்க்கு பண்ணணும். இந்த கஸ்டமர் 2-3 நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. பின்ன இது வந்து கார்பன் மிக்சர் இருக்குது. இதுலேயே வந்து கேஸ்டர் கார்பன் இருக்குது. எல்லா மிக்சர் வெரைட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பின்ன இது பாருங்கள், இது வந்து மிக்சருக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஒரு வயருக்கும் இந்த கிளிப் அடிச்சுட்டு அதை செட் பண்ணுவோம். இதில் வந்து பெருசு சின்னது நிறையா இருக்குது. சில மிக்சர் அந்த கிளிப்பில் வந்து வாய் பெருசாக இருக்கும், அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணாலும் மிக்ஸில் இருக்குது. சில இடத்துல அப்படியே பெருசுன்னு சின்னதாக பார்த்து குட்டாம்போக்கில் அடிச்சிருவோம். ஆனால் சிலது வந்து வாய் வந்து இப்படி சின்னதாக இருக்குது, இது போடும்போது போடாது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல்னு சொல்லலாம் பிவர் பித்தளையில் இருக்கும். இது பித்தளை கிடையாது, இது மிக்சிங். இது நான் வந்து இது ஒரு பாருங்கள், உங்களுக்கு பித்தளையா இரும்பு மிக்சிங்கான்னு காட்டுறேன், தெரியுதுங்களா. சொன்னால பித்தளை இருந்தால் அது ஒட்டாது. அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் சேம் தான் வேலை செய்யலாம். பித்தளையில் கிளிப் வாங்கினா 1000 கிளிப்பு வந்து 280 ரூபா. இது எங்களுக்கு மொத்தமே ஒரு 5000 கிளிப்பு வந்து எங்களுக்கு 185 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு வேலை சம்டைம் எல்லா வேலையும் ஒன்று தான் செய்யுது. அதனால் நமக்கு லாபத்தையும் பார்க்கணும் பார்த்தீங்களா. பித்தளையில் போடுங்க, இரும்பில் போடுங்க, சேம் வேலை தான் செய்யும் மிக்சிங்கில். இது ஒரு கரெக்டாக ஃபேன், இது ஒரு கரெக்டாக ஃபேன், ரெண்டும் 9 மணி வச்சுருக்கு. வெளியே உள்ளே காமிச்சு பார்த்தீங்கன்னா 2 கரெக்டாக ஃபேன், 1 2. இது வந்து மோட்ரு செய்கிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். கஸ்டமர் நாங்கள் டைம் கேட்டிருக்கோம். இது இப்போது ஒரு டேபிள் ஃபேன் தான் செட் பண்ண போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இவர் என்ன சொன்னார், நீ மத்தியானம் சும்மா இருக்கும் போது இதெல்லாம் பிரித்து எடுத்து கட்டு அப்படின்னு. நான் வந்து இது ரொம்ப ட்ரை பண்ணேன், ஓப்பன் ஆகலை. ப்ளஸ் வந்து இதில் வந்து இப்போ இந்த பக்கத்துலேயும் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, சேம் உள்ளதுலேயும் கம்பி இருக்குது. இது கட் ஆகக்கூடாது. இந்த இடையில கம்பி இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். இந்த கம்பியோ கட் ஆகிட்டுனா பின்ன வந்து இது நம்ம வலை கட்ட முடியாது. அதனால் நமக்கு வம்பு வேண்டாம், விவரத்தை வேண்டாம்னு ஓரத்தில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் கனியாக பாருங்கள். பிள்ளைங்களுக்கு தண்ணி தீந்துருக்கும், தண்ணி ஊற்றிக்கலாம். பிஸ்கெட்டையும் தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. வெயில் பார்த்திங்களா, தண்ணி ஊற்ற பிள்ளைங்க குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தாகமாக இருக்குது சரியா. பனிப்பி இன்றைக்கி ஒரு 12-12:15 அங்கே மார்க்கெட் போயிட்டார். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டார். இல்லை இருட்டாகவும் வர்றதுக்கு. வரலைன்னா கஸ்டமர் வந்து இன்னும் வரலையான்னு கேட்பாங்க. வந்தனால கொஞ்சம் இப்போ வேலையை ஆரம்பிச்சாச்சு. இது பாருங்கள், ஒரு ஸ்டார்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் ரொம்ப ஈரமாக இருக்குது. அதில் அந்த இது ஊற்றிருக்கு. பைண்டிங் பண்ணோம்னு இது ஊற்றுனா தான் இது வந்து இப்படி என்ன சொல்லணும், ஸ்ட்ராங்கான போது பைண்டிங் பண்ண முடியும். இப்படி நம்ம வந்து ஆறுன பின்ன தான் வந்து நம்ம இது வந்து ஃபிட்டிங் பண்ணணும். இல்லை பண்ண முடியாது. பண்ணாலும் 2-3 நாளாக பலபடி இந்த ஃபேன் சுத்தமட்டி ஹீட்டாகும் பார்த்தீங்களா. அப்போ ஃபேன் வந்து பலபடி மம்பாயிரும். நான் காமிச்ச பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர், அதோட பாடி இது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெருசாக எதுவுமே வேலை இன்றைக்கி வந்து ஆரம்பித்தாலும் முடியாது. எல்லாம் பெண்டிங் வேலை தாங்க, கொஞ்சம் தான் பார்ப்போம். சின்ன வேலை இருந்தால் டக்குன்னு ஒரு மிக்சர் ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு இருக்கும். இது வந்து ஆர்மிச்சர் ரெடி பண்ணணும், எப்படி 2-3 நாள் வேலை. அதனால் இன்றைக்கி என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. மீண்டும் நாளை நல்ல ஒரு விலாகில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பை பை.